நாம் பஸ்காவை நினைவு கூறலாமா? இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை சுதந்திரமாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து யூதர், அப்போஸ்தலர்கள் யூதர். இப்படி இருக்க நாம் புறஜாதிகளாக இருக்கக்கூடிய நாம் கர்த்தருடைய பஸ்காவை நினைவு கூறலாமா? இந்த கேள்வி வருதா? நாம் ஏன் இதை நினைவு கூறுகிறோம்? அப்ப யூதர்கள் யார், இஸ்ரவேல்கள் யாருன்னு தெரியிருக்குதான் அறிமுக செய்தியிலே சொன்ன. தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தம் செய்தார். முதல்ல என்னது? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தை தந்து ஆபிரகாமை அழைத்த தேவன், அவன் பரதேசியாய் சஞ்சரித்த அவன் இருக்கிற அந்த ஸ்தலத்தை அவனுடைய வருங்கால சந்ததிக்கு தேவன் சுதந்திரமாய் தருவேன் என்று உடன்படிக்கை செய்தார். முதலாவது அழைக்கும் போது வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கை மூலமாக உறுதி செய்தார். சரிங்களா? அப்ப பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு பின்பாக வரக்கூடிய அவனுடைய சந்ததிக்கு அவன் பரதேசியா சஞ்சரிக்கிற கானான் தேசத்தை தேவன் சுதந்திரமாய் தரப்போகிறார். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆபிரகாமுடைய சந்ததியில வரக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யும்படியாக சொல்லியிருந்தார். இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இஸ்ரவேலர்கள். இவர்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? யூதர்கள், வாக்குத்தத்தம் பெற்றவர்கள், உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளிகள், தேவனுடையவர்கள் என்று சொல்றோம். கரெக்டுங்களா? இப்ப நாம யாரு? ஆபிரகாமுடைய சந்ததியில நம்ம வரல. நம்முடைய அப்பா கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணல. உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்க விருத்த சேதனம் நாம பண்ணல. அப்ப நம்ம எப்படி பஸ்காவை நினைவு கூறுறோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 இருந்து 22 வரைக்கும் நீங்க நோட் பண்ணிட்டு வீட்டுல போய் பாருங்க. நான் அதுல இருக்க சில முக்கியமான காரியங்களை மட்டும் நினைவுபடுத்துறேன். முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியார், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தின் தேவனற்றவர்கள் தான் நாம். எதுவுமே இல்ல. தேவன் இல்ல, விருத்த சேதனம் இல்ல, கிறிஸ்து இல்ல, காணியாட்சி இல்ல, உடன்படிக்கை இல்ல, வாக்குத்தத்தம் இல்ல, நம்பிக்கை இல்ல, தேவன் இல்ல. அப்படி இருந்த நம்ம, முன்னே தூரமா இருந்த நான் கிறிஸ்து இயேசுவுக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமாயிட்டோம். யாருனால சமீபமாயிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினாலே. கிறிஸ்து நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தடுத்து நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து தேவன் என்ன பண்ணார்னா சமாதானத்தை ஏற்படுத்தி இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்ப நாம் இஸ்ரவேலர்கள் கிடையாது. கிறிஸ்துவினாலே தேவனுக்கு சமீபமாயிருக்கிறோம். இஸ்ரவேலர்களுக்கும் நமக்கும் பகையாய் இருந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் என்ன பண்ணாருங்க? தம்முடைய மாம்சத்திலே அவள் ஒழித்து போட்டு கிறிஸ்துவினாலே நமக்கு சமாதானம் பெறும்படியா செய்துட்டார். இப்ப வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை பெற்ற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய சந்ததியார் இப்ப எங்க இருக்கிறாங்க? நித்திய நகரத்திலே தேவனுடைய வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்துவினாலே தேவனுக்கு சமீபமாக வந்த விசுவாசத்தினாலே ரட்சிப்பை பெற்ற நாமும் நம்முடைய முற்பிதாக்களாக நாம் அறிந்திருக்கிற அவர்கள் எந்த நகரத்துக்கு சென்றிருக்கிறார்களோ, அவர்கள் எந்த வீட்டுக்கு சென்றிருக்கிறார்களோ, அவர்களுக்கு யார் தேவனாக இருக்கிறார்களோ அந்த தேவனை நாமும் இப்ப தேவனாக பெற்றிருக்கிறோம். அதே நகரத்துக்கு தான் நம்ம பயணிக்கிறோம், அதே வீட்டுக்கு தான் போறோம். நம்முடைய எப்படி அவர்களுடைய தேவனாக இருந்தவர் இப்ப நம்முடைய தேவனாக இருக்கிறார். இப்ப நீங்கள் கிறிஸ்துவாகிய பஸ்காவை நினைவு கூறுவதற்கு நீங்கள் யூதராக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். கிறிஸ்து உங்களுக்காக பஸ்கா பலியானார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த பஸ்காவினுடைய நினைவு கூறுதலுமாக அவரை நோக்கி பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அப்ப நம்ம பண்றதுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கா? இப்ப இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய பஸ்காவை அனுசரித்தனர். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பஸ்காவை அனுசரித்தார். அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய பஸ்காவை அனுசரித்தார்கள். அப்போஸ்தலனாக இருக்க பவுல் புறஜாதி சபையா இருக்கிற கொரிந்து சபைக்கு தான் சொல்லுகிறார், நீங்கள் துப்புரவோடும் உண்மையோடும் பண்டிகையை ஆசரிக்க கிடையவர்கள். புறஜாதிகளுக்கு பார்த்து சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம யாருமே யூதர்கள் ஆகுவதில்லை. ரட்சிப்புல யூதன் என்றும் இல்லை,
கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட யூதனா இருந்தாலும் அவரோட சரீரத்துல வரான், புறஜாதியா இருந்தாலும் அவன் யாருக்குள்ள வரான்? கிறிஸ்துவின் சரீரத்துல வரான். நாம் புறஜாதிகளாக இருந்தாலும் புறஜாதிகளுக்கும் தேவனாக அவர் இருக்கிறாருங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட யூதர்களை போலவே அதே ரத்தத்தினாலே புறஜாதிகளாக இருக்கிற நாமும் மீட்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டு தேவனோட கூட ஒப்புரவா பெற்றிருக்கிறோங்க. ஒரே ஆவினால நாம் ஒரே நகரத்துக்கு, ஒரே தேவனிடத்துல, ஒரே வீட்டுக்கு போறவங்களா இருக்கிறோம். அப்ப நம்ம பஸ்காவை நோக்கி பார்க்கலாமா, பார்க்க கூடாதா? இனிமேல் நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு மூளைக்கல்லாக இருந்தால் கிறிஸ்துவை நினைத்து பார்க்க வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. பண்டிகைகள் அவரை குறித்து அறிவிக்கிறது, பண்டிகைகள் அவருடைய நிழலாக இருக்கிறது, பண்டிகையினுடைய பொருள் கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்ப பக்தி விருத்தியும் பிரயோஜனமும் உண்டாகிற காரியங்கள் தேவன் தம்முடைய பண்டிகையில வைத்திருக்கிறார். அது நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எந்த கலாச்சாரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே நீங்கள் இலவசமாக மீட்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாக சபையில இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்களும் யாரா இருந்தாலும் எல்லாருமே ஒண்ணுதான். இங்க நடத்துறதுனால நாங்க மேன்மையானவர்களும் இல்ல, கேட்கறதுனால கீழானவர்களும் இல்ல. நீங்களும் கிறிஸ்துவனுடைய சரீரமா தான் இருக்கிறீங்க, நாங்களும் கிறிஸ்துவின் சரீரமாக தான் இருக்கிறோம். நாங்க உங்களுக்கு கற்பிக்கிறோம், நீங்க மத்தவங்களுக்கு கற்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ.